அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரபிக் கிராமரோட 3வது பாடம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 லெசன் போட்டிருக்கேன். அந்த லெசனை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிராமரை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னென்னா, அல் மஅரிஃபத்து வல் நக்கீரத்து. மஅரிஃபா அப்படின்னா குறிப்பு பெயர்ச்சொல், நக்கீரானா பொது பெயர்ச்சொல். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போது பொதுவாக இருக்கிற விஷயத்துக்கு வந்து நக்கீரானும், குறிப்பாக இருக்கிற விஷயத்துக்கு மாரிஃபான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூமில், அதாவது ஒரு வகுப்பறையில் வந்து நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அந்த நிறைய மாணவர்கள்ட்டையும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து பொது பெயர்ச்சொல். இதுக்கு வந்து அரபியில் நக்கீரா அப்படின்னு சொல்லப்படும். அதில் பர்டிகுலராக ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரே ஒரு மாணவனை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது மஅரிஃபா. மஅரிஃபா அப்படின்னா குறிப்பு பெயர்ச்சொல். இப்போது நம்ம நக்கீராவா, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய பெயர்ச்சொல்ல ஒரு குறிப்பு பெயர்ச்சொல்லாக மாற்றுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது, பொதுவாக இருக்க ஒரு பொருள்லேருந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அலிஃப்லாம் சேர்க்கணும். எக்ஸாம்பிளில் இங்கே போட்டிருக்க டேப்லெட் காலம் பாருங்கள். இப்போது நக்கீரா அப்படிங்கும்போது வலதுன் அப்படின்னா ஒரு சிறுவன், இது நக்கீரா. இதை மஅரிஃபாவாக மாற்றணும் அப்படின்னா அலிஃப்லாம் போட்டு நம்ம எழுதுவோம். அலிஃப்லாம் வந்ததுன்னா அல் வலது அப்படின்னு வந்துடும். அல் வலது அப்படின்னா அந்த சிறுவன் அப்படிங்கிற அர்த்தம் தரும். ஸோ அப்போது சிறுவன் அப்படின்னா நிறைய பேரை குறிக்கும். அந்த சிறுவன்னா பர்டிகுலராக ஒருத்தர் தானே குறிக்கும். அதை தான் இங்கே டெஃபினேஷனாக சொல்கிறேன் நான். அடுத்து பின்துன் அப்படின்னா சிறுமி. இதுவே அல் பின்து அப்படின்னா அந்த சிறுமி அப்படின்னு சொல்லி மஅரிஃபாவாக மாறிடும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், பைத்துன் அப்படின்னா வீடு. காமனாக வீடு அப்படிங்கிறத குறிக்கும். இதை பர்டிகுலராக ஒரு வீடு அப்படின்னு நம்ம குறிக்கிறதுக்கு அல் பைத்து அந்த வீடு அப்படின்னு சொல்லப்படும். இப்போது நக்கீரா என்பது பொது பெயர் சொல்லாகும். பொது பெயர் சொல்லுக்கு அலிஃப்லாம் வராது. அதாவது காமனாக எல்லாத்தையும் குறிக்கும்போது அதை அலிஃப்லாம் குறிக்காமல் நார்மலாக சொல்லணும். பர்டிகுலராக ஒன்று சொல்லும்போது மட்டும்தான் அலிஃப்லாம் வச்சு சொல்லணும். அடுத்து மஅரிஃபா என்பது குறிப்பு பெயர் சொல்லாகும். பொது பெயர் சொல்லோடு ஒரு அலிஃப்லாமை இணைத்தால் அது குறிப்பு பெயர் சொல்லாக மாறிவிடும். இதை தான் நம்ம மேலே சொன்ன எக்ஸாம்பிள். இப்போ வலதுன் அப்படிங்கிறத சிறுவன் அப்படின்னு காமனாக இருக்கும். அதோடு நம்ம அலிஃப்லாம் சேர்த்து அந்த சிறுவன் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்கிறது தான் இங்கே 2வது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. 3வது, தனி நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் மஅரிஃபாவாக தான் கருதப்படும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் முஹம்மது, அஹமத், ஃபாத்திமா இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லக்கூடியதற்கு மஅரிஃபா அப்படின்னு சொல்லப்படும், அதாவது குறிப்பு பெயர்ச்சொல். அடுத்து ஊர்கள், நாடுகள், நகரங்கள் ஆகியவற்றின் பெயர்கள் மஅரிஃபாவாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஊர்னு யாருக்கும் புரியாது. இப்போ ஒரு மக்காவுக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் மக்காவுக்கு போகிறோம், அப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊரோட பேரை நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அப்போ ஊர்கள், நாடுகளோட பெயர்கள் வந்து மஅரிஃபாவில் தான் அடங்கும். அடுத்து நக்கீராவான பெயர் சொல்லை மஅரிஃபாவை மாற்றுவதற்கான மற்றொரு வழிமுறை, நக்கீராவான இஸ்முக்கு முன்னால் யாவை சேர்க்க வேண்டும். அதாவது யா முஹம்மத், யா அல்லாஹ், யா நபி அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்காக. இந்த யாக்கு என்ன பேர் அப்படின்னா யாவுன் நிதா. யாவுன் நிதா. யாவுன் நிதானா அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய யா அப்படின்னு சொல்லப்படும். இந்த யாவுக்கு அப்புறம் வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு தன்வீன் வராது. ஸோ இங்கே நம்ம மேலே கொடுத்த இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன். யா ரஹ்மான், ரஹ்மானு தான் வந்திருக்கு. அதே மாதிரி யா கஃபாரு, அந்த கடைசியில் தன்வீன் வராமல் சிங்கிள் ஹரக்கத்து தான் வரும். இப்போ என்ன தன்வீன்கிறனே அப்படின்னா என்னன்னு சிலருக்கு குழப்பம் இருக்கும். அதை தான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். தன்வீன் அப்படின்னா டபுள் ஹரக்கத் உள்ளது. அதாவது ஃபத்துக்கு மேலே டபுள் ஹரக்கத் இருக்கிறது, கசருக்கு மேலே, லம்முக்கு மேலே, இப்படி டபுள் ஹரக்கத் வர சொல்கிறது. இப்போ உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த லெசனில் ஃபத்தஹ்னா என்ன, கசர்னா என்ன, லம்முனா என்னன்னா புரியாது. நான் 1வது லெசன், அதாவது 2nd லெசனில் அதை சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இது புரியும். அதே மாதிரி ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் அலிஃப்லாம் வரும் பொழுது அது குறிப்பு பெயர் சொல்லாகும், அதாவது மாரிஃபாவாக மாறிடும். அர் ரஜுலு, அஸ் சஜரத்து. அர் ரஜுலு அப்படின்னா அந்த மனிதன், ரஜுல்னா மனிதன், சஜரத்துன்னா மரம், அஸ் சஜரத்து அப்படிங்கும்போது அந்த மரம். அலிஃப்லாம் வரும் பெயர் சொல்லுக்கு இறுதியில் தன்வீன் வராது. இப்போ நார்மலாக சஜரத்துன்
அப்படின்னு சொல்லி நம்ம லம்மத்தைன் வச்சு சொல்லுவோம். ஆனால் அலிஃப்லாம் வந்துட்டால் லம்மத்தைன் வராது, வெறும் லம்மா மட்டும்தான் வரும். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் அலிஃப்லாம் இல்லாமல் வந்தால் அது தன்வீன் பெற்று வரும். அப்பெயர் சொல் நக்கீராவாக, அதாவது பொது பெயர் சொல்லாக இருக்கும். ரஜுலுன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குறிப்பு பெயர் சொல். வெறும் ரஜுலுன் அப்படின்னு இருந்தால் அந்த மனிதர், இதை பொது பெயர் சொல்லாக சொல்கிறாங்க. இங்கே குறிப்பை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் போன லெசனில் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். பெயர் சொல்லில் அலிஃப்லாம் வந்தால் தன்வீன் வராது, தன்வீன் வந்தால் அலிஃப்லாம் வராது. அலிஃப்லாமும் தன்வீனும் எப்போதும் எந்த நிலையிலும் ஒரு வார்த்தையில் சேர்ந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம போன பாடத்தில் சொல்ல மாதிரி தான், அலிஃப்லாமும் தன்வீனும் இணைஞ்சு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அலிஃப்லாம் வந்துட்டாலே அதோட கடைசி ஹரக்கத் சிங்கிள் ஹரக்கத்தாக தான் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மாரிஃபா நக்கீராவில் சொல்கிறது. மாரிஃபா நக்கீராவை மாற்றுறதுக்கு 2 வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். முதல்ல, அதாவது பொதுவாக இருக்க ஒரு இஸ்முக்கு பக்கத்தில், அதாவது பொதுவாக இருக்க ஒரு பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் அலிஃப்லாம் சேர்க்கணும். 2வது யா நிதா, யாவை சேர்த்து சொல்கிறது, யா முஹம்மத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த யாவை சேர்த்துட்டாலும் தன்வீன் வராது, வெறும் லம்மா மட்டும்தான் போடணும், சிங்கிள் ஹரக்கத் தான் போடணும். இப்போ நான் சொன்ன இந்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஷால்லா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷால்லா கிராமரை அல்லாஹ் எல்லாருக்கும் இலகுவாக்குவானாக துவா செய்தவளாக இந்த கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.